வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் நமக்குள்ளே வேணுமையானால் இந்த பாவ உலகத்தில், அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்தில், ஒரு மீன் எப்படி கடல்ல உப்போடு கூட வாழ்ந்தாலும் உப்பை தனக்குள் ஏற்றுக்கொள்ளாமல் வாழுகிறதோ அதே போல நம்மளும் வாழணும். இந்த உலகத்தில் பாவ கரையை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மாயக்காரர்களைப் போல, பேதபாரகரைப் போல, பரிசேயரைப் போல நாம் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையாக இருப்போமானால் மத்தேயு 23:27 ஆண்டவர் கடிந்து கொண்டார். உங்களுக்குள்ள மரித்தவரின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினால் நிறைந்திருக்கிறது. கல்லறைக்குள்ள எப்படி இருக்கும் அப்படிதான் நீங்கள் இருக்கிறான் கடிந்து கொண்டபடி, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழாம தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தில், பக்தி வைராக்கியத்தில் யாக்கோபு 1:27 சொல்லுகிறபடி, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில சுத்தமான பக்தியாக இருக்கிறதுன்னு சொல்லுகிறபடி பக்தியாய் பயபக்தியோடு வாழ்வோம். மீனை போல் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.